ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆரோக்கியமான பெரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பெரண்டை துவையல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பெரண்டையெல்லாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லலாம் வந்து நார் மாதிரி உங்களுக்கு வரும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் வாங்கும்போதே வந்து க்ளீன் பண்ணி தான் வாங்கணும், அதனால தான் இது இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இது வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த மாதிரி கையெலாம் வந்து ரொம்பவே அரிக்கும். கையில் ஃபஸ்ட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்குங்க. நிறையவே தேங்காய் எண்ணெய் கை ஃபுல்லாக தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கத்தியால் கட் பண்ணிவிட்டு உடச்சி இந்த மாதிரி இருக்க நார் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. நார்லாம் எடுத்துகிட்டு செஞ்சிங்கனால தான் உங்களுக்கு வந்து நாக்கெலாம் அரிக்காது. சில டைம்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நாரோடவே போட்டிங்கன்னா நாக்கெலாம் ரொம்ப அரிக்கும். இது வந்து பிஞ்சு பெரண்டையாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நார் இல்லை. இதுவே முத்தந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லாவே க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க மறந்துடாமல். முத்தினதாக இருந்தால் இதெல்லாம் எடுத்துடலாம். இது பிஞ்சுன்றதுனால இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் கூடயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பெரண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு நாக்கு வதக்காமல் அப்படியே அரைச்சிட்டிங்கன்னா, சரியாக வதக்கலைன்னா உங்களுக்கு நாக்கெலாம் வந்து நமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே கல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். அது மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பெரண்டை சேர்த்து அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லாவே வதக்கி விடுங்க. நல்லா நமக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கோம். பூண்டும் ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 மிளகும், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இப்போது வதக்கி எடுத்துக்கலாம். பெரண்டையை வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா மிளகாலாம் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா மிளகாய் வந்து தீஞ்சு போயிடும், நமக்கு டேஸ்ட் மாறிடும். நம்ம மிளகாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு மிளகாலாம் நல்லாவே வறுந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுன கூடவே நம்ம சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு இதையும் சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். புளி சேர்த்து நம்ம அரைச்சி சாப்பிடும்போது தான் நாக்கெலாம் நமக்கு நமைச்சல் கொடுக்காமல் இருக்கும். இல்லைனா நமக்கு நாக்கெலாம் வந்து ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைனா வந்து இதில் கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்கிட்டு பாதி லெமன் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடுகு இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வர அந்த டைமில் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உளுந்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம அரைச்சி வச்ச பெரண்டை ஊறுகாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நமக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நமக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும். இந்த பெரண்டை வந்து இந்த பெரண்டை துவையில நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா சாப்பிடவே மாட்டாங்க, பசியே எடுக்கலன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி துவையில் வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே பசி எடுக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த பெரண்டை துவையல் வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமோ அதே மாதிரி நம்ம வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணாமலும் ஒழுங்காக வதக்காமலும் செஞ்சோன்னா நமக்கு கையெலாம் ரொம்ப நமைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அது சாப்பிடும்போது நமக்கு நாக்குமே நல்லா நமைக்கும். அது சாப்பிடவே முடியாது நம்மளால். க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த மாதிரி வதக்கும் போதும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைங்க. வதக்கிட உடனே வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. நமக்கு வதக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து நைட்டு செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் சாப்பிடுங்க, இல்லைனா இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறமா நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரண்டை துவையல் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.